ஹலோ ப்ரோ, பேக் டு சேனல் என்ன நல்லா இருக்கு. நினச்சி போகிறேன் என்னடா திடீர்னு RX ஓட்டுறான்னு நினச்சிங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த புது சர்வீஸ்க்கு போயிருக்குது. அது 1 மாதமாக அங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன பார்ட் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த நவம்பர் மந்த் 8 நமக்கு அந்த புதுசாக வந்துடும், நம்ம லைஃபுக்கு வந்துடும். அவ்வளோதான் ப்ரோ கேஸ், நம்ம மோட்டோடன் வந்துட்டோம். அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே ப்ரோ. எங்கே விட சொன்னான்? எங்கே விட சொன்னான் போல? ஆமாம். ஐயோ, அவ்வளோதான் ப்ரோஸ்கீஸ், வந்துட்டோம். நம்ம பையன் தான் இங்க நிக்காம அங்க போய் ஆஃபர் கிடைக்குது, அங்க போய் உட்காந்துருக்கோம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் ஆஃப் க்ளவுஸ், நல்ல ஒரு ஹெல்மெட் அண்ட் நல்ல பூட்ஸ், ஃபுல் அண்ட் பூட்ஸ். ஏன்னா நம்ம ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சின்ன பாலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிராஷ். அந்த மோட்டர் சைக்கிள்லேயே எந்த ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கோங்க, இதுக்குள்ளேயே காஸ்ட்லியான பார்ட் நம்ம தான். ஸோ நம்மளை முதல்ல செக்யூர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 15% டிஸ்கவுண்ட் வரப்போகுது. ஸோ கியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் ப்ராப்பராக ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது, டிராஃபிக்கை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக ஒரு பைலட்ஸோட ட்ரைனிங் பார்த்துருக்கீங்க, டாப் கன் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டையும் இன்னொரு ஃப்ளைட்டையும் நீங்கள் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வரும், அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். என்னோட மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் எக்ஸீட் ஆகிடுச்சுனாலே நான் இன்னொரு மோட்டர் சைக்கிள்க்கோ இன்னொரு வெஹிக்கிள்க்கோ நான் பக்கத்தில் போகவே மாட்டேன். அது எனக்கு நிறைய இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி இருக்கவங்க சடன் பிரேக் போடலாம், அவங்க முன்னாடி யாராவது சடனாக நிப்பாட்டலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் எப்போவுமே எங்கேயுமே நீங்கள் ட்ராக்ஸில் ஓட்டுறதை தவிர எங்கே ஓட்டும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் எப்போவுமே கவர் பண்ணுங்கள். 2 fingers. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பிரேக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலைன்னா அந்த 20 மில்லி செகண்ட், 200 மில்லி செகண்ட், 300 மில்லி செகண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணலாம். அந்த ½ செகண்ட் நீங்கள் எப்போவுமே லீவரில் கை வச்சு இப்படி புல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வரல எடுத்து லீவரில் வச்சு அதை அடிக்கிறதுக்கு ஒரு ½ செகண்ட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் 100ல் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மீட்டர்ஸாக மாறுது. அந்த 25 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கும் நம்ம வண்டி சேஃபாக நிற்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, how many people actually watch MotoGP here? Not just for you, at least one is there. ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கிங் செஷன் தான். I just have 5 questions. MotoGP-ல what does GP stand for? Grand Prix. Sorry? Grand Prix. Good answer. கரெக்டாக சொல்லிட்டேன். MotoGP-ல who is known as the doctor? Valentino Rossi. இது MotoGP பார்க்கலன்னு சொல்ல. ஏய், basic questions எல்லாம் MotoGP பார்க்கவே தெரியும். What bro, the for the time mentioned I never was MotoGP எனக்கு தெரிஞ்ச ஒரே ரேஸ் போட்டதா. So you asked 2025 டீம்ல மேனுஃபேக்சரிங்ல லீட் யாரு? MotoGP. கை தூக்கி போய் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. நீ சொல்றா சொன்னா கை தூக்கி சொல்லுங்க. என்ன ஆன்சர் ப்ரோ? கரெக்ட் ஆன்சரா?
கரெக்டா? He's at 22. நீங்களே ஆன்சர் சொன்னாங்க. There are 11 teams and 2 riders for each team, so 22. Okay. Correct answer. 15% off. Okay. MotoGP, the bikes that they drive or ride, what is the CC of the bikes? India had an opportunity to host MotoGP, but it was cancelled. Because Ajit doesn't drive, because Davana. No, okay, hey, what? Ajit the biggest racer. Can't that die now? Ajit nalla racer than. ஆமா nalla racer. So I guess. I'm not curious to go. Yeah, I'm not curious. First question. இவங்க அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்காங்க கூட படிக்கிறேன் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு எங்கூட வந்திருக்கான். ரெட் புல் வேறு நமக்கு இங்கே எல்லாம் ஜூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை டீமுக்கு ரெட் புல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க MotoGPல? காலி ஆகிடுச்சா? ரெட் புல் காலி ஆகிடுச்சா பாரு. This year ஜனவரியில் நாங்கள் 3 of us were on separate journeys in terms of our riding. ஸோ எங்களுக்கு வந்துட்டு I was with Danny and Red Knight Roller. ஸோ Red Knight Connect அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் சேனல் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் I was one of their journalists. அதே மாதிரி மெயின் பேஜுக்கு I was one of the cinematographers there. ஸோ அதுலேருந்து I got a huge experience with terms of experiences தான். So KTM through Pro XP I was able to go to Aircart on the 390 Adventures. And that was one of my first experiences off-roading. சொல்ல எதுக்கு தின்னாங்க? என் club members எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் நீட் படிக்கிறான். ஸோ வந்து அவன் நீட் படிக்கிறது நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஒரு அக்ரிமெண்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும். ஸோ அந்த பையன் வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து ஏதோ சம்திங் கேட்டிருக்கான். முன்னாடி சும்மா ஈஸியாக ஒரு இடத்துல பீச்சில் ஆஃப்-ரோட் பண்ணுறது. இன்னைக்கு எது குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. நீங்கள் அது என்ன கதை சொல்கிறீங்களா? குரூப் ஸ்டடி தாங்க படிச்சுட்டு தாங்க பாருங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் மெம்பர்ஸ் வீட்டில் இல்லை பார்த்து படிச்சுங்க படிக்க தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு மீட்டுக்கு தான் போய் படிக்க தான் போகிறோம். இங்கே தான் இருக்குது ராமபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் காலேஜ் முடிச்சுட்டேன்டா. ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என் கூட நான் படிக்கிறேன். எப்படினாலும் ஒரு பிரதர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்காக தான் வந்தேன். ஆனால் இவர் வந்து என்ன ஈவெண்ட் கொண்டு வந்துட்டேன். நான் படிக்க தான் வந்தேன். வண்டியில் நோட்லாம் இருக்குது. சென்னை வீட்டில் இருக்கு. ட்ராக் ஸ்கூல். Yeah, we two Pacquiao oil containers and will be giving them away. But அண்ணா என்ன ட்விஸ்ட் பற்றி சொல்லுங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து யாரும் சொல்லக்கூடாது. முதல்ல ஹேண்டை ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பிக் பண்ணும்போது தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ரெவனைட்டில் வர லீகல் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணுவாங்க. எங்களோட லீகல் அட்வைசர் அவர் தான். நிறைய பேர் எங்கள் மேலே கேஸ் போடுவாங்க, வெளியே தெரியாது. எல்லா கம்பெனி கூட பிரச்சனை இல்லாத இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அவர் தான் டெய்லி கோர்ட்டில் போய் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. இந்த ஆயில் நம்ம ஜெயிச்சே விடுவேன். ஒரு ஆயில் பதில் கொடுக்கணும் ப்ரோ. நீங்கள் வாங்கி ஹைபூசாக்கு போட்டு ஊற்றணும். அவர் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. அவர் வண்டி ஹயபூசா அதை மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பத்தாது, அதுக்கு சுத்தமாக காலி தெரியல. சேர்ஸ் போடுறேன். கார்லிக் பிரெட் ஒரு பிரெட் இது ட்ரை பண்ணி இது நான் ட்ரை பண்ணிருக்கேன். எங்கே தெரியுமா? கலிஃபோர்னியா பிரெட்டோ. ப்ரோ இது நான்வெஜ் தானே? இது நான்வெஜ் தானே ப்ரோ? வெஜ் இன்ஜுரியஸ் இல்லை, வெஜ் இன்ஜுரியஸ்க்கு ஹெல்த் ப்ரோ. Thank you so much, guys. The game before the Grand Prix win yesterday. Intrigued to just not being able to sort of get any sort of close to striking distance on base. For the two gentlemen who made it in the middle of the game. Yes. Second place were Mark Marcus, Alex Marcus. Tufta, yes. Acosta third. Mark Marcus na 4
பென்செக்னா ஆளே ஜெயிப்பான்னு சொன்னீங்க நீங்கள்? மார்க்கஸ் தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். யார் ஜெயிச்சா? பட் ஃபர்ஸ்ட் லேப்லேயே கரெக்டான இம்பாக்ட் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் அப்ரில்லா டுக்காட்டிலாம் ஜெயிச்சிருக்கு. ப்ரோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? 4ஆம் நாள் எக்ஸாம் இருக்குது. பரவாயில்ல, ரேஸ் தான் முக்கியம். பைக்கிங் முக்கியம். பட் எங்களோட இன்னும் நிறைய க்ரௌடோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெருசாக பண்ணலாம். இன்னும் இன்ட்ராக்டிவாக, இன்னும் எஜுகேட்டிவாக நம்மளுக்காக டேனி நான் ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக அந்த பக்கம் வருவார், வந்து நம்மளுக்கு அங்கேயே எஜுகேட் பண்ணுவார். அங்கே வந்தாலும் ஆஃபர்ஸ் கூப்பன் கோட்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஸோ யா, நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும். வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, கியர்ஸ் போட்டு ஓடுங்க. எக்ஸாம்ஸ்க்குலாம் ஆல் த பெஸ்ட். யா, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ தூரம் வரீங்கன்னு தெரியல, வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ரோ நல்லா பண்ணீங்க ப்ரோ. ஈவன் Thank you. நைஸ் மீட்டிங் யூ. உங்கள் பூசா கூட்டின்னு எடுத்துன்னு ஒரு ரைடு வாங்க. எங்களோட ஜவால் ஹில்ஸ் போகிறோம் நெக்ஸ்ட் ப்ராப்ளி December 1st. ஐதா ஜவால் வந்துருச்சுன்னா போகலாம், பைக் வந்துருச்சுன்னா போகலாம். எங்கே இருக்கு இப்போ வண்டி? நீங்கள் பெங்களூர் போயிருந்தீங்கன்னு பார்த்துங்க. நான் பெங்களூர் போகணும். அது ட்ரிப்பு போயிருந்தேன். ஈட்டி ரோட்ல பார்த்தோம்ல, அவன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்டி ஃபோன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியுமா? ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்ன பண்ணாருன்னா இவ்வளவு நேரம் வந்து அவர் இன்ஜினை ஹீட் பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணி இப்ப கை வச்சா கண்டிப்பா வண்டி மொபைல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. எங்கிட்ட ஆப் இருக்கு, பண்ணு ப்ரோ. அதுதான் நீ கிளம்பு. வா வா வா, பின்னாடி வா. அதுதாங்க ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம், செம்ம பண்ணா இருந்தது. வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்லையும் ஆன்சர் பண்ணிவிட்டு ஜெயிச்சது கிடையாது. இது நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஜெயிச்சிருக்கோம். அந்த ஆயிலை யூஸ் பண்ண மாட்டேன், ஷோக்கி தான் வீட்டில் வச்சிடும், அவ்வளோதான். யாரே நம்ம வந்து நான் போலீஸ்கிட்ட மாட்டி கொண்டு நம்ம கூட அப்படியே வந்துருக்காரு ஜெயிச்சு. ஆக்சுவலி நம்ம தேவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டு. நிறைய பேர் வரல டியூ டு சம் ரீசன்ஸ். ஏன்னா செமஸ்டர் டைமு அப்படின்னு ஓடுறதுனால யாராவது வர முடியல. அவ்வளோ அங்கே இருக்க 50 people வேறு நைஸ் பிளாஸ்ட் ஃபன் பண்ணியிருந்தோம் நாங்கள். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நான் புதுசாக வருவாங்க. பட் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் புதுசாக கொடுத்த ஆர்எக்ஸ் எதுக்கு ஆர்எக்ஸ் யாரும் பார்த்தது கிடையாது. ஸோ புதுசாக ஆர்எக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஃபன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பைக் எடுத்து ஒரு வாக் நல்லா தான் இருக்குது. அப்புறமா வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட பார்க்கணும். அந்த பைக்கில் போயிட்டு எல்லாம் ஃபன் வாக்ஸ் ட்ரை பண்ணுறேன். இப்படிதான் சொல்லுங்கள், நீங்களும் பரவாயில்ல. அந்த பைக்கிங் ரிலேட்டட் பைக்கிங் அப்புறம் கார்ஸ் முடிஞ்சால் பார்க்குறேன். அந்த காரில் கண்டென்ட் இருக்குது, இந்த காரும் போடுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ என்ன காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ, என்ன பைக் எடுத்தால் பக்காவாக இருக்கும், டெய்லி கம்ப்யூட்டிங் சரி என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி ரைட்ஸ்லாம். ஸோ வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு நான் வந்து பர்சனலாக சொல்கிறதோட அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்குது, டைமும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிட்டு போது தான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுருவேன். கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசேஜ் ஆஃப் நார்மல் பைக், கம்ப்யூட்டர் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ் அண்ட் விண்டேஜ் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் விண்டேஜஸ். அதுக்கு ரிவ்யூஸ் எடுத்து போடலான்னு இருக்கேன் நான். ரியல் டைம் டே டு டே உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, சர்வீஸஸ், ஸோ அந்த மாதிரியும் வந்து பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்எக்ஸில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நம்ம டீசல் பைக் பண்ணலான்னு இருக்கோம். டீசல் புல்லட் ரிவ்யூ எடுத்துகிட்டு ஓனரோட ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் சூப்பர் பைக்ஸும் நமக்கு லைனில் இருக்குது. சூப்பர் பைக்ஸும் ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஸ்டே கன்சிஸ்டன்ட். இதுக்கப்புறமா அவ்வளோதான் ப்ரோஸ்கீஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
யூஷுவல் இதே வரலாம் ஈட் ஸ்லீப் ரைட் ரிப்பீட். பை பாய்.